உருளைக்கிழங்கு மிகவும் போசாக்கு நிறைந்தது. அது சிறியவர்களும் சாப்பிடலாம், பெரியவர்களும் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைகளுக்கும் சிறுவர்களுக்கும் மிகவும் போசாக்கு நிறைந்தது. அதில் நிறைய தாதுக்கள் இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகளை புஷ்டியாக்குவதற்கு மிகவும் பயன்படும். பொதுவாக நாம் எந்த ஒரு உணவையும் எண்ணெயில் கலந்து சாப்பிடுவதை விட ஆவியில் வேக வைத்து அதனை குழம்பாக சாப்பிடுவது மிகவும் சத்து நிறைந்ததாக இருக்கும். எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவது தான் மிகவும் குழந்தைகள் விரும்புவார்கள். உருளைக்கிழங்கில் பல பதார்த்தங்கள் செய்யலாம். சிப்ஸ் மிகவும் நன்றாக இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் எல்லா குழந்தைகளும் அதை அழாதியாக விரும்பி சாப்பிடுவார்கள். அதனை நாம் நம் நாள் எளிய உணவாக அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. வயதானவர்கள் தான் அதை சாப்பிடுவதற்கு மிகவும் அவர்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கிறனால அவங்க சாப்பிட யோசிப்பாங்க. அதே போல் சுகர் பேஷண்ட்டும் உருளைக்கிழங்கை சாப்பிடுவது தவிர்ப்பார்கள். மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய கிழங்குகள் அனைத்தையும் தவிர்ப்பதனால் இதனை தவிர்க்க வேண்டிய சூழல் இருக்கும். மற்றபடி உருளைக்கிழங்கு மிகவும் சிறப்பான உணவாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் பல வெரைட்டிகள் உள்ளன. அதில் வெள்ளை உருளைக்கிழங்கு நாம் பயன்படுத்தக்கூடியது தான் மிகவும் சத்து நிறைந்தது. இந்த உருளைக்கிழங்கு சமைத்து அதனுடைய தோலை நம்ம நீக்கிட்டு அந்த தோலை கீழே போடாமல் அந்த தோலில் வாட்டரில் கொஞ்சம் போல் வாட்டரில் நனைச்சி அந்த வாட்டரோடு அந்த தோலை எடுத்து நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடிகளில் தேய்ச்சிங்கன்னா அந்த கண்ணாடி பளபளப்பாக இருக்கும். அதே போல் அந்த உருளைக்கிழங்கு தோல் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும் பொழுது சூடாக இருக்காமல் கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கசகசன்னு பிசைச்சி அதை மூஞ்சியில் தேய்க்கும் பொழுதும் நம்மளுடைய சருமம் மிகவும் நம்ம முகத்தில் சருமத்தை நல்லா பாதுகாக்கலாம். அதை பேக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதை பைத்த மாவு கடலை மாவு கலந்து அதை மிக்சியில் போட்டு அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி தேய்க்கும் பொழுதும் நம்மளுக்கு அந்த சருமம் இளைஞர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த சருமம் இது